எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாத்தையும் எங்களோட விகாராக்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கடலைப்பருப்பு கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இதில் பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலைங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல நான் கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்குவோம். அலசினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு 20, 4-5 பச்சை மிளகாய், 20 பூண்டு பல், தக்காளி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது பொடி 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, சீரகப்பொடி, மஞ்சள். கத்திரிக்காயை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி நாளாக கிரிக்கோங்க. குக்கரில் பருப்பை வேக வச்சுருவோம். ஒரு விசில் வந்தால் போதும். வெந்துருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை வகைகள்லாம் எடுத்துக்குவோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். சோம்பு பட்டை வகைகள்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். இது ரெண்டையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்குவோம். பூண்டை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுருவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நாளாக கீறி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்குவோம். கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பொடி வகைகள் எடுத்து வச்சுருக்கலாம் சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பருப்பு அந்த வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுருவோம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறத எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ மூடி போட்டு வேக விடுவோம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வெந்துடணும். அந்தளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மட்டன் குழம்போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ப்ரோட்டீனும் நிறையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.